செப்பாலான அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட விஷயங்களை தான் நாங்கள் இதில் பாவிச்சுக்கிறோம். இது வந்து கருங்காலி. இந்த நீங்கள் காட்டுற மரம் கருங்காலி. 4 பேர் தங்கக்கூடிய ரூம் வந்து 5000 ரூபாய் நான் ஏசி. எவ்வளவு காலம் என்ன விளையாடிது எத்தனை வருஷம் படிக்க சின்ன வயசுல விளையாடினது. இது வந்தப்போ இயற்கையா மெஷன் சீவிக்கிறவனுக்கு இதுகளை வீட்டில் வச்சிருந்தா ஒரு நோயும் வராது. என்ன காசு இல்லை, காசு எடுக்கிறீங்க சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசு. இல்லை நீங்கள் வந்து தூண்டிலையோ நெட்டியோ போட்டு மீனை பிடிச்சு கொண்டு வந்து இங்கேயே நீங்கள் சமைக்கலாம். இந்த பெரிய ஆக்களுக்கான ஒரு கேம். ஓகே, ஞாயிற்றுக்கிழமை எங்கடா போகுது ஒரே பண்ணை கோட்டை அப்படி ஒரு இடங்கள் தான் போவோம். இது ஒரு வித்தியாசம் இடத்துக்கு வேணும்னு சொன்னா நீங்க இங்க வந்து வரலாம். என்ன ஃபிஷ் தெரப்பி வந்து ஃப்ரீ. என்ன ஃப்ரீயா? காண வைக்கட்டா? காண வைங்க. உண்மையாக ரைஸ் சாப்பிடுங்க. எனக்கு வீட்டை செய்து சாப்பிடுவோம். மேக்கரை கூட போட்டு தான் செய்வோம். நான் வீட்டை சேர்க்கணும். அதே மாதிரி தான் கிடக்கு எனக்கு. வீட்டில் கோழின்றது ஆடுன்றது மாடுன்றது. அப்போ ஒருத்தருக்குமே அந்த பால் செலவில்லை, முட்டை செலவில்லை. இப்போ அது தனிச்செலவு பெரிய ஆக்களுக்கு. அதாவது பெரிய ஆக்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் ப்ரோக்ராம் உண்டு. இல்லை புல்லு தான் பிள்ளைய அந்த ரோடி அடி விளையாடணும். இங்கே வந்தால் பிள்ளைகள் போகாது. அழுது ஒன்று இருக்கும். அம்மா அப்பா கூப்பிட்டா வாங்க போகும். இது வந்து ஃபுல்லாக பொழுத்தி நடிச்சு நிலத்துக்கு அதில் விரிச்சிருக்கிறோம். இப்படிலாம் சின்ன இல்லைன்னா தந்துருந்தா ரொனால்டோ மாதிரி. ரொனால்டோ போட்டில் ஒரு கடலில் வந்து போட்டை ஓடுறவனுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குன்றத இதில் அவன் உணரவினான். இது போய்கொண்டே இருக்கு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதுக்குள்ள கவலை அன்னைக்கு ரூட் போல் மரம் மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, மாக வச்சு கோலம் போடுறது, சாணியில் மெழுகிறது காலுகள் விழுந்தாலும் எல்லாம் இந்த ஃபேன் எல்லாம் மென்டிக்கா பழைய காலத்து ஃபேன். இதுலேருந்து அங்கே ஒரு காலு 2 காலாடா. மேங்கோ மென்ஷனின் ஏற்பாட்டில் தமிழ் சரிகமபா புகழ் ஜீவன், கில்மிஷா, அக்ஷயா, இந்திரஞ்சித் கலந்து சிறப்பிக்கும் கிறிஸ்துமஸ் இசை நிகழ்ச்சி இம்மாதம் 25ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஏனையின் வீதி மிரிசுவிலில் அமைந்துள்ள மேங்கோ மென்ஷனில் நடைபெற உள்ளது. இசையுடன் இலவச அன்லிமிட்டட் டின்னர் புஃபேயினையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போதே டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் 077 95 67 526. மாஜாஜால கிறிஸ்துமஸ் இரவை அனுபவிக்க அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கர். இப்போ எங்க நிற்கிறேன் என்று சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல வசாவலான்ல குட்டியபுரம் என்ற இடத்துல நிற்கிறோம். என்னத்துக்காகன்னு சொன்னா பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் கரிசல் பண்ணை, அதாவது கரிசல் ஃபார்ம்னு சொல்லிட்டு இடம் ஒன்று இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்டர்டைன்மெண்டான விஷயம், புதுசாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபிஷ் தெரப்பி இருக்குது, ஒரு மண்டபம் இருக்குது. அதை தாண்டி இப்போ ஒரு ஃபேமிலியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் ஒரு ஃபேமிலியாக போகணும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு இடம்னு சொன்னால் இந்த இடத்த சொல்லுவேன். சொன்னால் இது புதுசாக எனக்கு அறிமுகம். நானும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இனித்தான் பார்க்க போகிறேன். அந்த வரைக்கும் நாங்கள் உள்ளுக்க போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, குறிப்பாக இங்கே இயற்கையோட சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்களோட பண்பாடு கலாச்சாரம் அது சார்ந்த விஷயங்களுமே இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளுக்க போகிறோம். உள்ளுக்க போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன இருக்குன்னு சொல்லிலாம் காட்டிக்கோறோம். பட் இந்த இடத்துல ஃபோன் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம். பட் கூகுளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரிசல் அடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த லொக்கேஷன் காட்டும். நீங்கள் வார்னிங்க வந்து கொள்ளலாம் வேணும்னு சொன்னால் அது கொஞ்சம் சுற்றி வரணும். அதனால் இந்த லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இப்போ உள்ளுக்கு போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ ஆகுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் உள்ளுக்க போகிறதுக்கு முதலே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். இதில் வந்து அந்த சிங்கத்தின் சிலைகள் மற்றது காவலாளிகள் சிலைகள் எல்லாமே வச்சு கிடக்கு பாருங்க. ஒரு அரண்மனைக்கு போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படியே உள்ளுக்கு வந்தோம்னு சொன்னால் பச்சை பசைலன்னு சொல்லி இருக்குது. இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே மரங்கள்லாம் அப்படி சொல்லிப்பாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரிசல்ன்னு சொல்லி ஒரு கல்வெட்டு கல்லிலேயே பார்த்தீங்கன்னா கரிசல்ன்ட்டு 3 மொழியிலையுமே எழுதப்பட்டிருக்கு வாசகம் பாருங்கள். அப்படி என்னோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகள்ராஜ் வந்துருக்கேன். வணக்கம். வந்துட்டு இப்போ சும்மா அது மட்டும் போயிட்டு வந்தாங்க. அதுக்கடையில் அங்கே இருந்த என்ன அம்பர்லாங்க ரீராங்க வேறுங்க அம்பர்லாங்க அப்படிங்க சாப்பிட்றேன் ஏன்டா அப்படி ஓகே. இப்போ நாங்கள் 2 பேரும் நிறைய விஷயங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமே. குறிப்பாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்கடா போகாது ஒரே பண்ணை கோட்டை அப்படி ஒரு இடங்கள் தான் போவோம். இது ஒரு வித்தியாசம் இடத்துக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து வரலாமே. இப்போ நான் போகிற பாதையை காட்டிக்கொள்கிறேன்னு பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய மரங்கள் போகிறதுக்கு தார் ரோட் போட்டு கிடக்கு, வாகனங்களும் போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படிங்கிற பாருங்கள் 2 பக்கமே பச்சை பசைன்னு சொல்லி தான் கிடக்கு. ஒரு இயற்கையான இடத்துக்கு வந்து அப்படி இருக்குமா அப்படி தான் இருக்குது. ஒரு அமைதியான ஒரு வித்தியாசமான இடம் உண்டு பாருங்கள். அப்படி நாங்கள் இங்கே போனோம்னு சொன்னால் இங்கெல்லாம் இந்த ஆரம்பமே இருக்குது.
அப்படி நாங்கள் இந்த கரிசலுடைய ஓனர் நிற்கிறேன் அவரோட காய்ச்சி நிறைய விஷயங்களை பயந்து போடுறோம். நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே அப்புறம் கண்டுகள் சாடிகள் அது எல்லாமே வச்சுருக்கணும். நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி முன்னே பாருங்க. அங்கே நிறைய பேர் குடும்பமாக எல்லாம் வந்து நிற்கணும். பார்ப்போம் இங்கே மூங்கில்கள் எல்லாம் வச்சுக்கிறது பாருங்க. ஓகே அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர் என்ன? என் பேர் ரத்னசிங்கம் அசோகன். என் சொந்த இடம் திருநெல்வேலி. இப்போ நான் இப்போ தற்சமயம் சேவிச்சு கொண்டிருக்கிற இடம் கொக்கியில் இடாக்கு சாம்பியன். இந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய இடமும் அவ்வளோதான். கொக்கியில் கிழக்கு சாம்பியன் நந்தாவில் என்று சொல்கிற இடத்தை அங்கே வந்து கிட்டத்தட்ட 1999ஆம் ஆண்டு முதல் இந்த பூக்கண்டுகள் உற்பத்தி செய்கிற அந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பெரிய பெரிய பில்டிங்களுக்கு புல்லு பதிக்கிறது, பெரிய மரங்கள் வைக்கிறது, அப்படியான விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட பிரதானமான தொழிலாக இருந்தது. பிற்காலத்தில் வந்து இந்த கொரோனா காலப்பகுதி வந்தது தானே. அப்போ அந்த காலப்பகுதியில் தான் அந்த மக்கள் வந்து இயற்கையோட வாழ்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு உருவாச்சு. அப்போதான் அவைக்கு தெரிஞ்சது அம்மிக்கல், ஆட்டுக்கல், விளையாட்டுகள், மற்றது இந்த இடம், மற்ற இந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, மாகம் வச்சு கோலம் போடுறது, சாணியில் மெழுகிறது, இந்த எண்ணத்துக்கு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுன்ற விஷயங்கள் எல்லாம் அப்போ தான் எங்கள் ஆக்களுக்கு விழிச்சினோம். முதல் இருந்தது மறந்து வந்துட்டு வந்து அப்படியே திருப்பி அதுக்கு கொஞ்சம் அதுக்குள்ளேயே வந்துட்டோம். அப்போதான் நான் அந்த காலப்பையெல்லாம் ஜோதிச்சேன். இப்போ இப்படியான ஒரு இடவசதியோட இயற்கையோட மக்கள் வாழலாம். அப்போ அதான் இப்போ கொரோனா வந்து முடிய எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் பொருளாதார நெருக்கடி. அது பெரிய ஒரு விஷயம். பெட்ரோலுக்கு 3 நாள் நின்றாக்களும் இருக்கணும். இலங்கையா 3 நாள்ல நடந்து சுற்றி வந்துடலாம். ஆனால் 3 நாளாக பெட்ரோல் அடிக்கிறதுக்கு நின்றாக்களும் இருக்கணும் பெட்ரோல் ஷெட் வழியை. அப்போ ஜோதிச்சோம் இந்த இடத்துல ஏதாவது ஒழுங்காக இயற்கையோட வாழ்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை யாராவது ஒரு விதமான ஆக்கள் என்றாலும் அதில் ஈடுபாடாக வர வேணும் என்று சொல்லி தான் இதை உருவாக்கினது. மற்ற இந்த எங்கிட்ட மக்களுக்கு வந்து இந்த ரீவேல்யூ தெரிகிறேன், ஒரு பொருளுன்ற ரீவேல்யூ தெரிகிறேன், அதுவும் தெரிய வேணும் கட்டாயம். அதுக்காக தானே இப்போ ரீவேல்யூ ஒன்று சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் இதில் நீங்கள் அடுத்தது இதில் பார்க்க தெரியும். இங்கே காட்சிப்படுத்துகிற எல்லாத்துக்குமே ரீவேல்யூ இருக்குது. இன்னும் 50 வருஷம் போனாலும் அதுக்கு அதுன்ற மார்க்கெட் வேல்யூ இருக்குது கட்டாயம். முந்தின காலத்தில் அதை யோசிச்சு தான் செய்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறாக்கள் அதை சிந்திக்கிறேன். உடனே வடிவாக இருந்தால் சரி என்றதான். ஆனால் அது இல்லை உண்மை ரீவேல்யூ. அந்த நேரம் எடுத்த பட்டு சாரிகள், கூரைச்சாரிகளுக்கு இன்றைக்கும் அதை விட எத்தனையோ மடங்கு பொறுமதி இருக்குது. ஏன்னா அந்த கூரையில் இருக்கிற அந்த நெய்தல் சரி. ஆனால் இன்றைக்கு வேண்ட சாரியெல்லாம் அந்த பருமதி இல்லை. ஓகே, அந்த பழசெல்லாம் இருக்கிறதுக்குரிய ரீசன் அதுதான். கட்டாயம். ஓகே, இப்போ கரிசலில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா கரிசலில் வந்தப்போ இதில் வந்து முக்கியமாக வந்து எங்கள்கிட்ட இடம் வந்து என்னென்னு சொல்கிறது, ஒரு விவசாய அலங்கார தாவரங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கான ஒரு வடக்கில் பெரிய ஒரு மைல்கல் தான் சொல்ல வேணும். அப்படி அது முதலாவது பிரதானமான ஒன்று. அதுக்கு அடுத்ததாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு வதிவிட பயிற்சினரை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடம். இதில் 7 அறைகளை கொண்ட ஒரு மண்டபத்தோடு அமைக்கப்பட்ட ஒரு இடம். அதை பார்க்கலாம். ஒரு விஷயங்களும் பார்க்க அந்த விஷயங்களும் காட்டிட்டு போகிறோம். இது ஒரு மண்டபம், இது வந்து ஒரு மண்டபம். இது இயற்கையான முறையில் இந்த இயற்கையோட அமைக்கப்பட்ட ஒரு இடம். சரி, இப்போ இதை சுற்றி 7 அறைகள் இருக்குது. ஒவ்வொன்றையும் பார்ப்போம் வாங்க. அப்படியே போனோம்னா இது வந்து வதிவிட பயிற்சினர்களை மேற்கொள்கிறதுக்காக இதில் வந்து நாங்கள் இது வந்து அலங்கரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் எல்லாமே செப்பாலான அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட விஷயங்களை தான் நாங்கள் இதில் பாவிச்சிருக்கோம். இதுக்கான ரீவேல்யூ இருக்குது. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு இது வந்து நான் வேண்டைக்கு 1500-2000 ரூபா கிலோ, இன்றைக்கு 4000 ரூபா கிலோ. இது இருக்க காசு இது மற்றது இந்த விஷயங்கள் சூரியன், இது வந்து சூரியன், இதுல சந்திரனும் இருக்கு விளங்குது. இதுகள் எல்லாம் வந்து முன்ன காலங்களில் அரண்மனைகள் அந்த நல்ல பணக்கார வீடு வழியை காட்சிப்படுத்தின பொருட்கள். பிற்காலத்தில் அவையே அதை வெறுத்துட்டோம். அதான் நீங்க இப்ப ஆசைப்பட்டு எடுத்துக்கீங்க, சேர்த்து வச்சுக்கணும். இதுல கதவை பற்றி முதல்ல சொல்லுவோம். இந்த கதவு ஓடி எங்க இப்பயும் இருக்க சில இடங்கள்ல சாமி இருக்கு. அதுல அந்த மொத்த கதவை இது வந்து இந்த
என்னென்னு சொல்கிறது, இந்த கதவுகள் வந்து உண்மையாக இப்போ செய்கிறதுக்கு ஆக்களில் செய்யவும் மாட்டினோம். நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 16-17 இடங்களில் திரிஞ்சு தான் இந்த கதவு இதெல்லாம் எடுத்தது. இந்த டிசைன் எல்லாமே இப்போ இல்லை, இப்போ செய்கிறேன். இது இந்த இந்த லைட் டிசைன் என்றாலும் சரி, இந்த ஷேட் டிசைன் என்றாலும் சரி, எல்லாமே மரம் தான். என்னத்துக்காக மரத்தால் செய்திருக்கேன்னு சொல்லி சொன்னால், இது நான் ஒரு மரம் விற்கிற மொத்த வியாபாரி, தாவரம் விற்கிற மொத்த வியாபாரி. அப்போ நான் இதை வெளிக்கொண்டாட்டிக்கு இன்னொரு தான் செய்ய மாட்டேன். அப்போ இதில் வந்து இதில் என்ன, இது வந்து வேப்பமர கதவுகள். இதெல்லாம் அந்த காலத்து வேப்பமர கதவு. இது ரெண்டு அடுக்கு கதவு. இப்போ வந்து ஒரு பலகையிலேயே டிசைனை போட்டு பொறுத்துறது. இது அப்படி இல்லை. இது ஒரு பலகை, பின்னுக்குள்ளது இவ்வளவும் ஒரு பலகை. இது தனிப்பலகை. சரிதானே? இது கிட்டத்தட்ட 2 அடி அகலத்தில் உள்ள ஒரு தனிப்பலகை. இதுக்கு மேலே இந்த டிசைன் பொருத்திக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த கதை கைப்பிடிக்கிறதுனா அந்த 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 நோக்கங்க அந்த காலத்தான் இது திறக்கலாம்பா. உள்ளே வந்தீங்கன்னா இந்த கட்டில் எல்லாம் வந்து அந்த நாளைய அமைப்பு போடலாம். இது சும்மா மரக்கட்டில் சும்மா தூக்கி பாருங்க. நீங்கள் உங்களை பில்ட்டான ஆள் தானே, சும்மா தூக்கி பாருங்க. ஒன்று இருக்கா மொத்தத்தை பாருங்க, தூக்கி பாருங்க. ஒன்று இருக்கா சரியான வெயிட் என்ன? இது நாங்கள் இடம்பெயர்ந்து போனாலும் கட்டில் இடம்பெயரும், ரூமுக்கான் இருக்கும், தூக்க மாட்டாங்க. ஓகே, இங்க வந்து செப் இது வேலைப்பாடு எல்லாம் இருக்குன்னு. ஓகே, மற்ற இந்தியால வந்து இது வந்து அந்த பழைய அலுமாரி. மரம் ஃபுல்லா மரம் தான். இது அந்த நாளே அலுமாரியல் வந்து தனி செப்பரேட்டா இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். எல்லாம் ஜூஸ் பண்ணக்கூடிய பாவிக்கக்கூடிய தரத்துல தான் இருக்குது. ஓகே, இந்த இந்தியால மேசை கதிரி எல்லாம் கீழே லாச்சி, இதுல கீழே 2 லாச்சி பழைய காலத்து பழைய நாள். ஓகே, ஒரு வீட்டுல ஃபுல் தேவையா இதை பூர்த்தி செய்யும். ஓகே, இது வந்தப்போ ஒரு 4 பேர் தங்கக்கூடிய இடம். இப்போ தென்பகுதியிலேருந்து வாராக்கள், மற்றது இங்கே வந்து நிகழ்ச்சி செய்கிறாக்கள், இப்போ ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறாக்கள் இருக்கு. அவைக்கு நாங்கள் இதை வந்து ரெண்டோட் பண்ணுறோம். இப்போ நார்மலாக இப்போ கொழும்புலேருந்து ஒரு ஆஃபீஸர்ஸ் அவை வேண்டு வந்து ரிக்வஸ்ட் பண்ணால் இதை கொடுப்போம். என்ன ப்ரைஸ்? 8,000 ஏசி, நான் ஏசி 5,000, 24 hours. ஓகே, 4 பேர் தங்கக்கூடிய ரூம் வந்து 5,000 ரூபாய் நான் ஏசி. ஓகே, இப்படியே எத்தனை ரூம் இருக்கு மொத்தம்? 7 ரூம் இருக்கு. ஒரே சைஸ், ஒரே இதோட ஃபர்னிச்சர். 4 பேர் தங்கலாம். 4 பேர் தங்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வாரீங்க ஒரு அமைதியான சூழலில் இயற்கையோடு சேர்ந்து வாழணும்னு சொன்னால் ரூமை ரெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, மற்றது இங்கே வந்து மண்டபத்தை பாருங்க. இது ஃபுல்லாக மரம் என்ன? ஃபுல்லாக மரமோ. ஆமாம், இது ஆன்டிக்கா எல்லாம். இந்த ஃபேன் எல்லாம் ஆன்டிக்கா, பழைய காலத்து ஃபேன். அப்போ இங்கே எல்லாமே ஃபுல்லாக பழசு தான். எல்லாமே ஆன்டிக் தான். ஆன்டிக் ஒரு யூனிக்காக இருக்கணும்ன்றதுக்காக இந்த நிலத்தின் டிசைன் கூட ஆன்டிக் தான். சரிதானே? இது 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 முந்திரி பழைய நாள் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், தேஞ்சு போய் வந்த மாதிரி கிடக்கும். இது வந்து என்னென்னு சொல்லுவோம், இப்படித்தான் இருக்கும் பழைய நாள் வீடுகளோட நிலங்கள். அதெல்லாம் பிளான் பண்ணது ஆன்டிக்கில் தான் பிளான் பண்ணி. மேடை அமைப்பு எல்லாமே பலகை தான். முழுக்க பலகை. கீழே காப்பேட் எல்லாமே பலகை தான். ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக ஒரு பழைய காலத்து செட்டப்பில் நீங்கள் ஒரு மண்டபம் தேவைன்னு அந்த இருக்குது. அந்த அதெல்லாமே இதுக்கு இதற்கு அந்த டிசைனுக்கு வர ஐட்டங்கள்லாம். ஓகே, பார்த்துட்டோம்னா சுத்தவரை பார்த்தீங்கன்னா பச்சை புல்லு தான் பார்க்க முடியும். புல்லும் ரோட்டு தான், நிறைய பச்சை பசைன்னு சொல்லியிருக்கேன். என்னடா அப்போ இது வந்து எங்கள்கிட்ட ஒரு கேன்டீன் உண்டு. இதில் இருக்குது கேன்டீன். இதில் வந்து அந்த சும்மா டெய்லி வந்து சாப்பாடு எடுக்கலாம். எல்லா இதுவும் இருக்குது, எல்லா சாப்பாடுகளும் இருக்குது. காலமையும் இரவும் தான், மத்தியானம் இரவும் தான் இப்போ ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம். மற்றது இந்த ஃபங்க்ஷன் செய்கிறார்கள், ரூமில் தங்குறார்கள், அவைக்கான இதெல்லாம் இங்கே இருப்போம், கொடுப்போம். டேக்அவேயும் இருக்கு. நீங்கள் சாப்பாடு வந்து ஓட பண்ணி எடுத்துட்டும் போகலாம். எடுத்துக்கொண்டு போகலாம். இல்லை எல்லா உணவுகளும் இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி ஓரளவுக்கு கூடிய அளவுக்கு நாங்கள் இந்த இதுகளாம் பாவிக்கிறது குறைவு. அதெல்லாம் பாவிக்கிறது குறைவு. இயற்கையான முறையில் வீட்டு சாப்பாடு மாதிரி தான் செய்து கொடுக்குறாங்க. இங்கால வந்து இது ஒரு இயற்கையான திடல் உண்டு, விளையாட்டு திடல் உண்டு. இந்த குழந்தை பிள்ளைகள் மகள் விற்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி எல்லா விளையாட்டுகளும் இருக்குது. எல்லாமே வச்சுருக்கிறோம். அவைய தங்களோட இஷ்டத்துக்கு எடுத்து விளையாடிட்டு
போனி அப்போ 2 பெரிய ஆக்களுக்கு இருக்கா ஊஞ்சல் எல்லாம் அந்த மூஞ்சலங்கால இருக்க பெரிய ஆக்களுக்கு அது அந்த பெரிய ஆக்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் ப்ரோக்ராம் உண்டு பாம் அப்படி இதுக்குள்ள போய் அதில் வாங்க அப்படியே வாங்க இது வந்து சின்ன பிள்ளைகளுக்குரிய இடம் ஓகே அப்படி இதுக்குள்ள வந்து சரக்கேஸ் இது சின்ன 10 வயசுக்கு கீழ்பட்ட பிள்ளைகளுக்குரிய இடம் தான் இது இந்த திடல் வந்து அவைக்குரிய இடம் மழைக்கு நிறைய மாட்டோமா இல்லை இது வந்து அவன் ஷேடு வெயிலுக்கு போட்டிருக்கு மழை துளியும் வந்து பெருசாக வராது கீழே ஓகே மழை நேரங்களில் வராயினம் தானே ஆக்கள் இந்த ஒரு விஷயம் என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி இருக்கு சின்ன ஆக்களுக்கோ சின்ன பிள்ளைகள் குழந்தை பிள்ளைகளுக்காக ஃபுல்லாக கீழே எல்லாம் வந்து புல்லு தான் பயப்பட தேவையில்லை புல்லு தான் பிள்ளைகள் அந்த ரோடி அடி விளையாடணும் இங்கே வந்தால் பிள்ளைகள் போகாது அழுது ஒன்று இருக்கும் அம்மா அப்பா கூப்பிட்டா வாங்க போகும் லைட்டிங்கும் இருக்குது இது வந்து ஒரு இயற்கையான ஒரு விளையாட்டுல இது உண்டு மண்டபம் உண்டு மண்டபம்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அந்த சாப்பிட்றதுக்கு கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி உண்டு நல்லா இருக்குண்ணே இது இப்போ இந்த நீளம் இப்படியே டேபிளை போட்டு பாவிக்கலாம் ஓகே இந்த ஃபுல்லாக மரங்கள் மூடி இருக்கு சாப்பிட போறீங்க அதுக்கு ஒரு ப்ரைவசியான ஒரு இடம் அதாவது தனிப்பட்ட ரீதியாக மீட்டிங் வைக்கலாம் இந்த இடம் ஒரு நல்ல அமைதியான இடம் இதில் வந்து என்ன சொல்லுவாங்க இதற்கு நாங்கள் ஒன்றும் சார்ஜ் பண்ணுறோம் இல்லை மண்டபத்துக்கு கண்டாலும் சரி இதுக்கு கண்டாலும் சரி நாங்கள் ஒன்றும் சார்ஜ் பண்ணுறோம் இல்லை காசு இல்லை காசு எடுக்கிறோம் இல்லை சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசு இல்லை முக்கியமான கேள்வி கேட்கப்போம் இதுக்கு வாரதுன்னு சொன்னால் இப்போ என்ன மாதிரி ஃபீஸ் நீங்கள் இதுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்கு 200 ரூபா அந்த ஃபங்க்ஷன் செய்கிறாங்க ஒரு நிகழ்வு கல்யாண வீடோ இல்லை ஒரு சாமத்திய வீடோ ஒரு ஃபங்க்ஷனோ செய்கிறாங்களுக்கு அதுக்கு காசு இல்லை சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசு அதை கேட்குற சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசு முக்கியமான முறையில் நான் ஒரு இடத்த வச்சுட்டு அப்புறம் அதுக்கு காசை பண்ணக்கூடாது ஆனால் இங்கே சாப்பாடு எடுக்காமல் வெளியிலேருந்து வந்து தாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறேன்டா அதுக்கு ஒரு சின்ன வார்டு உண்டு கரண்ட் காசு அப்படி எடுப்போம் மற்றபடி இங்கே ஃபங்க்ஷன் செய்கிறாங்களுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் அதை அந்த மண்டப காசையும் சாப்பாட்டோட சேர்த்து எடுப்போம் ஆனால் அது அவ்வளோ தூரம் வெளியே விட எங்கள்கிட்ட பரவாயில்ல குட்டியார் பர்த்டே ஃபங்க்ஷன் செய்ய சொன்னால் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்னா சாதாரணமாக ஒரு 100 பேருக்குள்ளே செய்கிறேன்டா ஒரு 2000 ரூபாவோட ஒரு ஆளுக்கு 2000 ரூபா வரும். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு கேக் தருவோம், டீ தருவோம், மற்றது சாப்பாடு மெச்சம் சிக்கன் டெவலோட கொத்தோ ரைஸோ நூடுல்ஸோ ஏதோ நீங்கள் கேட்குற சாப்பாடு தருவோம். ஐஸ்கிரீம், ஃப்ரூட் சலாட் தண்ணி ரெசார்ட் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்களே செய்வோம். நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்கள கேக் வெட்டுற அந்த டெக்கரேஷன் மட்டும்தான் நீங்கள் செய்யணும், மிச்சம் முழுக்க நாங்களே அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, நல்ல விஷயமா இருக்குண்ணே. மற்ற ஒரு வாரம்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 200 ரூபா. சின்ன பிள்ளைன்னு சொன்னால் சின்ன பிள்ளைடா 100 ரூபா. அப்போ என்ன மாதிரி பிள்ளைகளுக்கா 100 ரூபா? உங்களுக்கு ஃப்ரீ, உங்களுக்கு ஃப்ரீ. அப்படி இல்லை. ஓகே, இந்த சாடிகள் எல்லாம் என்ன மாதிரி என்ன? இதெல்லாம் சாடிகள் விற்கிறதுக்கு கொழும்புல இருந்தா இதை விட் பண்ணிக்கு தான் என்ன? ஓகே, இந்த சாடிகள் விதவிதமான சாடிகள்லாம் இருக்குது, தேவையான வந்து வேண்டிக்கொள்ளாம என்ன? ஓகே, அப்படி இங்கே ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த கிரவுண்டுன்னு சொல்லி இதுக்குள்ள இந்த வேறு ஃபேமிலியாக நிற்கணும், சின்ன பிள்ளைகளுக்கு ஃபுட்பால் எல்லாம் விளையாடிக்கொண்டிக்கணும், கிரிக்கெட்டுகள், ஃபுட்பாலுகள். இந்த இங்கே செருப்பு எதுவும் இல்லை, செருப்பை காட்டிட்டு வடி விளையாடலாம். ஓகே, இது அசோலா. அசோலா என்ன வளர்க்குறீங்க? இது அசோலா. இது வந்து என்னத்துக்கு வளர்க்குறோம்னு சொல்லிச்சுன்னா இதுக்குள்ள கலர் மீன் நிற்கிது. கலர் மீன், கலர் மீன்கள் நிற்கிதுக்குள்ள. பறவைகள் கடை மூடி இது மீனோ இந்த மீன்களை பிடிச்சிருமென்ற ஒரு ரீசனுக்காக மூடி தூண்டில் கொண்டு வருவார் வரைக்க. இதில் செய்யக்கூடாது, சரியா? தூண்டில் கொண்டு மீன் பிடிக்கிறது. இதுக்குள்ள கலர் மீன் நிற்கிது. இது நேச்சுரல் பாண்ட் உண்டு. சரி, அந்த கல் இந்த பாறைகள் சரி இது பாருங்க. இந்த பாறையெல்லாம் இதெல்லாம் பாறையெல்லாம் கீழே நீட்டாக இருக்கு பாறைகள். அப்போ இது ஃபுல்லாக இது நிலம் வந்து கீழே பாறைகள் உள்ள ஒரு நிலப்பரப்பு. அப்போ அதை அந்த கல்லுகளை அப்படியே வச்சு நாங்கள் இந்த பொண்டை செய்திருக்கிறோம். இதுக்கு வந்து ஃபுல்லாக களை மீன் நிற்கிது. இது வந்து என்னத்துக்கு வச்சுக்கோன்னா இது வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு. இந்த இடம் வந்து ப்ரீடிங் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சாப்பாடு தான் நாங்கள் அசோலா. மற்றது இங்கால இருக்குது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது ஒரு இந்த பெரிய ஆக்களுக்கான ஒரு கேம். ஓகே, இதுக்கு நான் கடைசியா வரேன். இதில் ஏறுனீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த அந்த கடைசி அந்த சின்ன பிள்ளைகள் நிற்க அவடம் வரையும் உங்களோட நிலத்தில் கால் பிடிக்காது. ஓகே, மற்ற இங்கால இது வந்து இதுதான் அந்த ஃபிஷ் தெரபி. இந்த இருக்கு, இதுதான் அந்த ஃபிஷ் தெரபி. நீங்கள் சும்மா உங்களோட காலை ஒருக்கா வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வச்சு பார்க்கலாம். என்ன மாதிரி பேமெண்ட்? இதற்கு பேமெண்ட், இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான். இதற்கெல்லாம் காசு பண்ணுறது. காசு பண்ணுறீங்க? ஓகே, இது வந்து காசு வாங்கினா அப்புறம் நீங்கள் கண்ணா பின்னாண்டு எழுதுவீங்களே. இல்லை, உண்மையிலே இல்லை. சில இடங்களில் ஃபிஷ் தெரபின்னு சொன்னால் அதுக்கு பேமெண்ட் 200 300 400 சொல்லி வைக்கட்டா எப்படி வைங்க. இதில் இந்த கல்லிலேருந்து இல்லை வைங்க, மணியாக வரும். இதில் ஓகே. ஃபிஷ் தெரப்பி வந்து ஃப்ரீ என்ன? ஃப்ரீயா? காலை வைக்கட்டா? காலை வைங்க. நான் இருக்கா காலியில் தான் நான்
ஓடுது மீன் எல்லாம் நீங்கள் வச்சுட்டு அடக்கக்கூடாது அப்படியே அடக்கூடாது கூசு எல்லா பக்கத்துலையும் கிடைக்குதுன்னா தெரியுதா உங்களுக்கு நல்லா இருக்குண்ணே இது இப்போ வாராக எத்தனை நேரம் இருக்கலாமா இதில் சுற்றி இருக்கிறாமா இது கொஞ்சம் மீன் கொஞ்சம் கூட விட வேணும் காணாது விட்ட மீன் காணாது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் விட்டுருக்குறோம் பிறகும் ஃப்ரீ தானே இல்லாடி இல்லை இதுவரையும் காசு வேண்ட சிந்தனை இல்லை பிரச்சனைகள் இருக்குதானே எங்களுக்கு அதால சின்ன வரலாம் மக்கள் சரியா பாவிச்சா காசு பண்ண மாட்டோம் தெரியாது அப்புறம் இதுலேயும் குளற வழிகள் விட்டா தெரியுது அது அப்படி கொத்துதாண்டு கூசு நல்லா இருக்கானே காணும் இது வந்து ஃப்ரீ உங்களுக்கு இது ஃப்ரீயோ ஃபிஷ் தெரப்பி எல்லாமே ஃப்ரீ தான் நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி என்ன மீன் இதில் வந்து ஜப்பான் சொல்கிறது திலப்பியான்றது சரி அந்த மீன் இருக்குது இந்த வந்து கொத்தி சாப்பிட்றதான் தெரியுது ஜப்பான் மீன் என்ன இந்த சரி ஓகே அதுக்குள்ளேயே போட்டிங் ஒன்று இருக்கு அது போட்டிங் இருக்குது என்ன சம்பவம்ண்டா இப்போ நீங்கள் வந்து கடலில் போய் மீன் பிடிச்சி கொண்டாந்து சமைக்கிறதெல்லாம் ஒரு கற்பனையெல்லாம் யோசிப்பீர் இதில் நீங்கள் வந்து தூண்டிலையோ நெட்டியோ போட்டு மீனை பிடிச்சி கொண்டாந்து இங்கேயே நீங்கள் சமைக்கலாம் அதை செய்யலாம் அதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம் அதுக்கு மீன் பேமெண்ட் வரும் இந்த இவரெல்லாம் பொக்கெட்டை வச்சுன்னு போயிடுவார் என்ன சொன்னேன் போய் வெளியில் வச்சு விட்றாரு வீட்டை கொண்டு போய் ஆமாம் சொதி வைங்க மீனில் நல்ல மீன் ஜப்பான் மீன் கொண்டு வந்துருக்கேன் பொடி சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிடலாம் நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடலாம் இல்லை பாபிக்கு போடுறதுக்கு அப்புறம் இது ஜப்பான் இந்த பெரிய மீன் ஜப்பான் இது வந்து ஜப்பான் மீன் எங்கன்னு சொன்னால் அந்த பண்ணையில் அந்த உணவு திருவிழாண்டு போட்டவர் அதில் நன்னீர் மீன் தானே நன்னீர் மீன் ஓகே இந்த நிறைய நிற்குது தானே பெரிய சைஸ்லாம் நிற்கி இந்த போட மாதிரி இந்த தெரியுதா ஓகே அப்படி வந்து போட்டிங்கும் இருக்கேன் இதுக்கு போட்டிங்கோ போட்டிங் இது 100 ரூபா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக அவை தாங்களே எடுத்து தாங்களே போய் தாங்களே வரும் டைம் பண்ணுறது இருக்கா டைம் இல்லை ஒன்றுக்குமே டைமிங் இல்லை இப்போ அடுத்த பொழுதுபோக்குத்துறையில் அதை அவர் வெயிட் பண்ண வேண்டியா அவர் ரிக்வஸ்ட் பண்ண வேண்டிய அதில் போகிறவர்கிட்ட இன்னொரு போட் விட வேணும் இப்போ எக்ஸ்பீரியன்ஸுக்காக விட்டுருக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் போட் ஒரு ஒரு கடலில் வந்து போட்டை ஓடுறவனுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்றத இதில் அவன் உணர்வினான் வெளியிலாண்டு பார்க்க என்ன கட்டு வேறம் தானே ஏறி இருந்தால் மீனை பிடிக்கிறான் கொண்டுலாம் அவனை உயிரை வறுத்து போய் வராத இதில் விளங்கும் அவைக்கு இதில் ஏறி ஒரு ரவுண்ட் போய் வந்தால் தான் அவைக்கு விளங்கும் கட்டு மேலத்துக்கு முதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படி இருக்கும் தண்ணியில் போட்டு விட்றா அப்படி இருக்க வேண்டியது தெரியும் ஓகே வணக்கம் 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 ஓகே இந்த கரிசலுக்கு வந்து என்ன அனுபவம் இருக்கு நல்லா இருக்குது இப்போ நல்ல ஒரு திட்டம் அனுபவமாக இப்படி ஒரு யாழ்ப்பாணத்தில் வாரதுக்கு நாங்கள் வரவேற்கணும் முதல் விஷயம் நிறைய விஷயங்கள் இலவசமாக செய்யலாம் சில இடங்களில் ஒன்றுக்கும் பேமெண்ட் வைப்பினோம் இங்கே அப்படி இல்லை அப்படி தெரப்பி அது ஃப்ரீ இதுக்கு மட்டும் 100 ரூபா ஓகே அது இது காசு இல்லாமல் ஒன்றும் செய்யலாது கட்டாயம் உண்மைதான் அப்போ ஃபியூச்சரில் ஒரு காசு வேண்டினாலும் நாங்கள் ஒன்றும் கதைக்கலாது அதான் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ஆமாம் ஓகே நல்லா இருக்குது தனியொரு நபரால் செயற்படுத்துறது எல்லாராலையுமே இல்லாது என்னால் கூட இல்லாதுன்னு தான் நான் சொல்லுவேன் தம்பி நீங்கள் சொல்லுங்கள் பிடிச்சிருக்காடா பிடிச்சிருக்கா வருவீங்க திருப்ப சரி வேறு என்ன விஷயம் இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு எதிர்பார்த்து வந்திருப்பீங்க நானே இது இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த ரங்கராட்டினம் ஓடிது தான் நல்லா இருக்கு அந்த ரங்கராட்டினம் ஓடலையா இப்போ பிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி சரியா ஓகே மற்றொரு முக்கியமான கேள்வி என்ன இது வந்து ஆழம் என்ன மாதிரி இது வந்து ஒரு 2 அடி தண்ணி தான் நிற்கிது 2 அடி தான் நிற்கிது இது போட்டிங் சும்மா பழகிறது தானே அப்போ 2 அடி தண்ணி தான் நிற்கிது நிறைய தண்ணியை லோட் பண்ணி கட்டவும் மேலாது இப்போ குறைஞ்ச செலவில் இயற்கையாக கட்டியிருக்கிறோம் புல் வச்சு இது குளக்கட்டு மாதிரியே கட்டியிருக்கிறோம் சரி அப்போ இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் ஒரு அடி 2 அடி ஃபுல்லாக கூட உள்ள இறங்கி நம்ம முழங்கால தான் நிற்கும் ஓகே இது வந்தப்போ எங்களோட கலர் மீன் வந்து உற்பத்தி நிலையம் இது கலர் மீன் வந்து உற்பத்தி செய்கிற இடம் சரிதானே இப்போ இதில் வந்து ஒவ்வொரு இனங்களும் இருக்குது இந்த க்ளீன் பண்ணி கொண்டிருக்கி நம்ம தொட்டிகள் இது வந்து இது ஜெட்ரான்னு சொல்கிறது இது சீப்ரான்னு சொல்கிறது இது ஜெட்ரா இது வந்து ஒவ்வொரு பேர்கள் இருக்குது இது மொழி என்று சொல்கிறது அப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு உற்பத்தி இந்த விதங்களும் வந்து வித்தியாசம் இது இதில் இருக்குது இது இந்த எங்களோட பழைய கப்பி என்று சொல்லுவோம் அதில் ஒவ்வொரு இனங்கள் இதுகளும் ஒவ்வொரு இனங்கள் நிற்குது இப்போ இவைய வந்து
கோல்ட் ஃபிஷ் அதெல்லாம் நிற்கிது. இது வந்து உற்பத்தி செய்கிற இடம். இது விற்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு இடம் இருக்குது. விற்கிறீங்களா இது? இது விற்கிறது எல்லா மீனுமெல்லாம் விற்கிறது. இது வந்து சாப்பிட்ற மீன் அதில் நிற்குது. அதாவது சாப்பிட்ற ஒரு இனம் அந்த மீன். அந்த மீனம் சாப்பிட்ற இனம். சரி, இதெல்லாம் வந்து நன்னீர் மீன், நன்னீருக்கு வளர்க்கக்கூடிய சாப்பிட்ற இனம். துலப்பியா மாதிரி அது ஒரு துலப்பியா மாதிரி வேறு ஒரு இனம் உண்டு. ஓகே. இது வந்து அட்வென்ச்சர் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? அதை எப்படி சும்மா காட்டி கொண்டு வாங்க வேண்டாம், மக்களுக்கு உலகத்தானே. நாங்கள் இப்போ அப்புறம் வந்து ஏறப்போகிறோம் இதுக்கு இப்போ சும்மா காட்டுறோம். இதுக்கு அப்புறம் இப்போ மகன் ராஜோடி பாஞ்சு நான் பரப்பார். ஓகே. அப்படியே போகிற மாதிரி எல்லாமே பூக்கண்டுகள் வச்சு இது வந்து சாடியில் வச்சுக்கோங்க. இது வந்து இங்கால இருக்கிறப்ப இது வந்து எங்கள்கிட்ட கோழி அந்த எங்கள்கிட்ட பறவைகள் இருக்குது தானே, விவசாயத்தோட பறவைகளும் ஒரு ரிலேட்டிவான ஒன்று தானே. ஆமாம். சரி, அப்போ இது வந்து முழுக்க பறவைகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் நிற்கிது இப்போ எங்கள்கிட்ட தாரா மட்டும்தான் நிற்கிது. தாரா கொஞ்சம், கோழி கொஞ்சம் நிற்கிது. மிச்சம் நாங்கள் இப்போ தற்சமயம் நிப்பாட்டி இருக்கிறோம். மழையோட கொஞ்சத்தை குறைச்சி இருக்கிறோம். இனி அடுத்தடுத்த இதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே. மற்றது எங்கள்கிட்ட நம்ம சொன்னேன்னு உங்களுக்கு அந்த புல்லுகள் பாதிக்கும். ரைட். இதுதான் அந்த மெயின் எங்களோட மெயின் வந்து புல்லுகள். இந்த இது வந்தால் எங்கள்கிட்ட மெயின் வந்து இதுதான் நாங்கள் செய்து கொடுக்குறது வீடுகளுக்கு அழகுபடுத்துகிற சொல்கிற வேலையில். இதில் இதை வந்து ஃபுல்லாக பொழுத்தி நடிச்சு நிலத்துக்கு அதில் விரிச்சிருக்கிறோம். நீங்கள் கேட்டால் அப்படியே வந்து சுற்றி கொண்டு வந்து உங்களுக்கு செய்து தருவோம். என்ன மாதிரி ப்ரைஸ்? இப்போ இது வந்து புல் ஒரு சதுரடி 120 ரூபாய்க்கு 120 செய்கிறோம். இது வந்து 10 சதுரடி 1200 ரூபா. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே செய்கிற ஆக்களுக்கு லேபர் சார்ஜ் மற்ற டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் எடுக்க மாட்டோம். 1000 கீழே சொன்னால் செய்கிறது அவ்வளோக்கு லாபம் பெறாது. சரிதானே? அப்போ நாங்களும் ஒரு சின்ன லாபத்தை வச்சு தான் செய்கிறது. அப்போ இந்த 1000 கீழேன்னு சொல்லிச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டும் இதுவும் வெறும் 1000க்கு மேலேன்னு சொல்லிச்சுன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டும் இதுவும் இல்லாமல் செய்து கொடுப்போம். பட் நான் நிறைய ஒரு விஷயம் யோசிச்சேன்னா, இப்போ இது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து செய்யணுமோ அப்படிதான் யோசிச்சு வந்தேன். இல்லை, இப்போ இது என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1998 காலப்பகுதியிலேயே இந்த இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இங்கே வளர்ந்து கொண்டு வந்தது. இப்போ எங்களுக்கு இந்த மெயின் லேண்ட்ஸ்கேப்பிங் வேலை தான் மெயினாக இருந்தபடியா அதில் ஏர்ன் பண்ண காசுகளை வச்சு கொண்டு மற்றது எங்கிட்ட 2-3 ப்ராப்பர்ட்டி இருந்தது, அதையும் விற்று மற்றது கவர்மெண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது. சரிதானே? இந்த அலங்கார தாவரங்கள் வளர்க்குறதுக்குன்னு சொல்லி எனக்கு அவை வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அவேண்ட அந்த ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறதால எங்களுக்கு இப்போ இதில் இப்போ நாங்கள் இதில் வர கொஞ்சம் காசை மிச்சம் பிடிச்சி ஒரு சீட்டு கட்டி ஏமாறுறத விட பேங்க்ல லோன் எடுத்துட்டு மாதம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஓகே. மற்றது இங்கே வந்து நிறைய பூக்கண்டுகள் மரங்கள் எல்லாமே அங்கே இந்த பச்சை விட்டு இது மாதிரி எல்லாமே வச்சு கிடக்கு. இதில் இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க. இதில் வந்து இப்போ ஒரு 6-7 செட் இருக்குது. 6-7 செட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு விதமான லேண்ட்ஸ்கேப்பிங்குரிய தாவரங்களை தான் நாங்கள் பெரிய அளவில் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். வீட்டை அலங்கரிக்கிறது. இப்போ சில நேரம் இப்போ பாருங்கள், இப்போ இதில் எல்லாம் இதில் கிடக்குது வந்து ஸ்னேக் பிளான்ட், இது டேபிள் வழியாக வைக்கிற இந்த ஐட்டம். இப்போ இதில் சில நேரம் நிறைய ரிக்வயர்மெண்ட் வரும். இப்போ இங்கே தான் ஜெஃப்னாலேண்ட் இல்லை, கொழும்புலேருந்து எல்லாமங்களுக்கு நிறைய ஆக்கள் ஓட பண்ணிவிடும். இதில் பாருங்கள், இதெல்லாம் இண்டோ பிளான்ஸ். இந்த தாவரங்கள்லாம் இண்டோ பிளான்ஸ். இதெல்லாம் வீடுகள் கட்டுறாக்களை வேண்டு எடுக்க நிறைய இதுகள் வரும். இந்த அளவுக்கு என்ன விலையில் கொடுக்குறீங்க கண்டுகள் எல்லாமே? இதுகள் எல்லாமே 750 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணும் ஒரு சாடி கண்டு. இந்த பேக் கண்டுகள் 150 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணும். முதல் 100 ரூபாயில இருந்தது, இப்போ 150 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணும். புயலோட எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக போச்சுன்னா பெரிய மரங்கள் நின்றது, அதெல்லாம் விழுந்து போச்சு. சரிதானே? அப்போ அதெல்லாம் வெட்டி கிட்டி இப்போ திரும்ப நாங்கள் ஒருக்கா மண்ணெல்லாம் மாற்றி பசலையில் போட்டு அடுக்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு இதை ஒழுங்குபடுத்தணும் தை மாதத்துக்கு முதல். அப்போ பொங்கலோடு ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று போடுறதா தீர்மானிச்சிருக்கிறோம். இங்கே நிறைய அழிவுகள்லானே அந்த பட்டை மரங்கள் அதில் ஆக்கள் வேண்டி வைக்கிறதுக்கு வருவினோம். அப்போ இதில் நிறைய மரங்கள் இருக்குது எங்கள்கிட்ட எல்லாம், நிறைய பிளான்ஸ் இருக்குது. அப்போ இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்கும் செய்வினோம். இந்த அப்படி பாருங்க, அங்கே ஃபுல்லாக போய்கொண்டே இருக்கேன். அப்படியே இருக்கும். இது வாராங்க நடந்து பார்க்கலாம். அப்படி ஃபுல்லாக அதுக்காகத்தான் இப்போ இதுக்குள்ள உண்மையாக என்னென்னு சொல்லிச்சுன்னா என்டர்டைன்மெண்ட்டில் வந்து இந்த மரங்களை பார்க்குறதுக்காண்ட ஒரு க்ரௌட் இருக்கும். ஆசையாக வந்து பார்த்து நாங்கள் எல்லாமே லைன் பண்ணி வச்சுருக்கோம். இல்லாமல் கிட்டத்தட்ட நேமான தாவரங்கள் இருக்குது. இதுக்குள்ளே வந்தால் நீங்கள் இலங்கையில் பார்க்கக்கூடிய எல்லா தாவரங்களுமே நேமாக வச்சுருக்கிறோம்.
ரூட் பால் ட்ரீன்னு சொல்கிறது இப்போ வேர் வெட்டி பதப்படுத்தி எடுக்கிற மரங்கள் இருக்குது. இப்போ அந்த மரங்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் நடுறதுக்கு கிண பேர் விரும்புவினோம். அப்போ அந்த மரம் மற்ற அது ரூட் பால் செய்கிற மெதட்ஸையும் இங்கே நாங்கள் செய்து கொண்டான் இருக்கிறோம். இப்போ இதெல்லாமே வந்து ரூட் பால் ட்ரீ. இந்த இருக்குது பாருங்கள், இதில் நிற்கிது இந்த பெரிய மரங்கள் எல்லாம் வந்து அந்த அந்த இதில் கட்டி இருக்கு பாருங்க, இந்த பேக்கில் கட்டி இருக்கு. இந்த மரத்தை நீங்கள் கேட்டால் நாங்கள் இப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு நட்டு தருவோம். சரி, இதை வந்து ரூட் பால் ட்ரீன்னு சொல்கிறது. இது எல்லாமே இது ரூட் பால் செய்கிறதுக்குரிய ஆரம்ப கட்டம். இந்த மரங்கள் என்ன செய்வோம்னா இப்படியே வளர்ப்போம், அப்புறம் இன்னொரு பெரிய சாடிக்கை போட்டு வளர்ப்போம், இதுக்கு அப்புறம் இன்னொரு சாடிக்கை போட்டு வளர்ப்போம், வளர்த்து தான் பிறகு வேர் வட்டி எடுத்து தருவோம். அப்போ இதெல்லாம் இந்த ஒவ்வொரு சைஸில் கேப்பின வாக்கலங்கள்ட்ட மரங்கள் இதுக்கெல்லாம் நிற்கிது. அந்த பெரிய ரூட் பால் மரங்கள்லாம் எல்லா மரமும் நிற்கிது, காட்டு மரங்கள் முழுக்க இதில் வந்து நிற்கிது. என்னென்னு சொல்கிறது, இது இலுப்பை மரம். சரி, இது இலுப்பை, இது வந்து கருங்காலி. இந்த நீங்கள் இப்போ காட்டுற மரம் கருங்காலி. அதில் நிற்கிது வாகை எல்லாம் நிற்குது, புங்கு, தேவையான எல்லா காட்டு மரங்களும் நிற்கிது. கொண்டல், மருது, வாழை, முதுரை ரெண்டு சொல்லி இந்த ஆலமரம் கூட நிற்கிது. இந்த ஆலமரம் கூட நிற்கிது. நீங்கள் கேட்குற மரங்கள் எல்லாமே தரலாம், எல்லாமே இருக்குது. போய்கொண்டே இருக்கு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அதுக்குள்ள கவலை. அந்த நிற்கிது ரூட் பால் மரங்கள் நிற்கிதோ, இதெல்லாம் நெல்லியல். அதில் நிற்கிறதா இந்தியன் நெல்லி. அந்த நிற்குது பெரிய 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 நெல்லி, அது இந்தியன் நெல்லி. ஓகே, பெரிய மரங்கள் நிற்கிது. இது எல்லாமே லேண்ட்ஸ்கேப்பிங்கு பயன்படுத்துகிற பாம் ட்ரீயல். இது இருக்குது, இதுகள் பாம் ட்ரீயலோ. உங்களோட பழ மரங்களும் இருக்கா? பழ மரங்கள் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லா மரமும் சகல மரங்களும் இருக்கு, சகலதும் இருக்கும். ஓகே, அப்படி பாருங்க, இந்த நெல்லிக்கெல்லாம் காய்ச்சி கிடக்கிறேன். கேட்டீங்களா இப்போ பிடிங்க சொல்லி நெல்லி பேச காயாது இல்லை, பிஞ்சு தான் பிடிங்க. நான் இதுகள் வந்து இண்டோர் தாவரங்கள்லாம் இந்த டேபிள் வழியை வச்சுருக்கேன். இதுகள் இதெல்லாம் இண்டோர், இதுகள் ஃபுல்லாக இண்டோர். ஓகே, இந்த இருக்குது, இது ஃபுல்லாக இண்டோர். இது வந்தப்போ ஃப்யூச்சரில் வந்து அந்த எலக்ட்ரிக் கார் இருக்குது தானே, சின்ன அது கார், மோட்டர் பைக் அதுகள் வந்து ஓடக்கூடிய மாதிரி இந்த இடம் செட் பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ இல்லை, ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஜனவரிக்கு பிறகு. ஓகே, இது வந்து இப்போ சின்ன பிள்ளைலேருந்து பெரியாக்கள் மட்டும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தான் கூட விருப்பம். இந்த இடம் பெரியாக்களுக்கு ஒரு இயற்கையான அமைதியான சூழல்ல இருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் வரணும்னு சொன்னால் வந்து வரலாம். இது வந்து எங்கள்கிட்ட ஐக்கூரியம் மீன் விற்கிறதுன்னு. இது வந்து எங்கள்கிட்ட விற்பனைக்குரிய பிரதேசம். இதில் வந்து விற்கிறதுக்குரிய மீன்கள் எல்லாம் இருக்குது. என்ன விலையில் நான் போதுமா? இதில் 150 ரூபா, 125 ரூபா. பெரிய விளையாண்டு இல்லை. இங்கே வந்து இங்கே பக்கம் பள்ளிக்கூட படியெல்லாம் கூட விருப்பம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் 150 ரூபாய்க்கு சோடி கொடுப்போம். சோடியாக தான் விற்கிறோம். எல்லாம் இப்போ தனியாக மீனுக்கு தான் விலை சொல்கிறது. நீங்கள் சோடியா 150 ரூபா. பெரிய மீன்கள் கொஞ்சம் விலை, கோல்ட் ஃபிஷ்கள் 600 ரூபா, 500 ரூபா அப்படி ஒவ்வொரு விலைக்கு இருக்குது. பட் இங்கேயும் இருக்க நிறைய காண்டுகள் எல்லாமே எல்லாம் காட்டில சும்மா இப்படி சாம்பிளாக காட்டி கொண்டு போகிறோம். ஏன்னா வைக்கிற கணக்கு காட்டிட்டோம். அப்புறம் 300% நிறைய பேர் வரைக்கும் வேணாண்ணா. இங்கே எங்களுக்கு ப்ரோக்ராம் இது மட்டும் ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா க்ரௌட் வரும். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இடம் தானே, வந்து வித்தியாசம் இருக்குது. எல்லாம் இயற்கையோட இருக்குண்ணே, இயற்கை பச்சையாக தான் இருக்கும். கிழமை 7 நாளும் வரலாமா? 7 நாளும் இருக்குமா. என்ன டைம் திறப்பீங்க? நாங்கள் மார்னிங் 8:30 திறந்து ஈவினிங் 7:30 போட்டோம். 7:30 போட்டுவீங்களா? ஓகே, அது அப்புறம் இல்லைண்ணே. இல்லை இல்லை, வந்துட்டு போய் நான் இரட்டு எல்லாம் மடிக்கிறீங்க அப்படியே பாருங்க. வானுங்கள் இதுகள் இல்லை. இதான் இந்த ஃபுல் வியூ. அப்படியே இந்த ஃபுல்லாக பச்சை பசலன்ட்டு இருக்கானே. மற்ற வந்து இன்னொரு விஷயம் காட்ட மறந்துட்டேன், அதுக்கு தான் போகிறேன் நான். முக்கியமாக இயற்கைன்ட்டு மிக்சியும் கிரைண்டரையும் காட்டக்கூடாது. அது சரி, நிறைய பேர் மறந்து எல்லாம் மாறிக்கொண்டு வந்துட்டோம். ஆனால் ஒரு சில இடங்கள்ல இருக்குது இப்போவுமே, எங்களோடையெல்லாம் கிடக்குது. அதாவது அம்மிக்கல், ஆட்டுக்கல், இந்த குளவி அதுகள் எல்லாமே உடுப்பு துவைக்கிற கல்லும் வச்சு கிடக்கு. உடுப்பு துவைக்கிற கல்லும் கிடக்கு. ஓகே, இது சொல்லுங்க அண்ணா.
இது வந்தப்போ இயற்கையா மெஷன் சீவிக்கிறவனுக்கு இதுகளை வீட்டில் வச்சிருந்தா ஒரு நோயும் வராது என்ன இது குனிஞ்சு நிமிந்து வேலையில் செய்ய ஒரு நோயும் வராது இது மறந்தபடியாக தான் இந்த பிரச்சனையா இருக்கு இப்போ மற்றது இது எவ்வளோ செலவும் மிச்சம் இல்லையா முந்தைய காலத்திலே சொல்லுவாங்க மடியல் கிணத்துல நாளைக்கு குளிக்கிறது அப்போ குளிக்க வாழை எலும்பிச்சை பப்பா கொய்யா எல்லாம் இருக்கும் அப்போ எலும்பிச்சம் பழம் விற்கும் எங்களுடைய எலுமிச்சம் பழம் பண்ணி கொண்டு கடை சந்தையில் கொடுப்பினோம் பட் அதை சுற்றி குளிக்கிற தண்ணியை வட்டி எல்லாத்துக்கும் இதற்கு அப்போ அது ஒரு பொருளாதாரம் இப்போ வாழையில பொங்கலுக்கு வாழையில வேண்டணும் மாவில வேண்டணும் விலைக்கு அதெல்லாம் சந்தையில் அது வேறு விதமான அது ஒரு பொருளாதாரமாக போயிட்டு வீட்டு பொருளாதாரம் இல்லாமல் முந்தைய வீட்டில் கோழி நின்றது ஆடு நின்றது மாடுன்றது அப்போ ஒருத்தருக்குமே அந்த பால் செலவில்லை முட்டை செலவில்லை இப்போ அது தனிச்செலவு விறகு இருந்தது சமையல் இருந்தது அப்போ கேஸ் செலவு இல்லை இப்போ கேஸ் செலவு இப்போ முட்டைக்கு பாலுக்கு கேஸுக்கு கண்டு மாதம் அதுக்கே புரிம்பாவணும் 20,000 ரூபாய்க்கு மேலே ஒரு ஆள் விளங்குது அப்போ அதெல்லாம் நாங்கள் மறந்தோம் ஒன்றும் பெருசாக மாற்றம் பெறல எங்களோட பெருசாக மாற்றம் பெறல இன்னும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் இன்னும் கீழே தான் போயிருக்கோம் மேலே ஆரோக்கியத்தை குறைச்சி லகுவாக்குறது இன்னுமே யாரும் 10 பேர் நடிக்கிறத பார்த்துட்டு அழுதுட்டு அதான் கட் பண்ணி நீங்க அப்படி பார்த்துட்டு விட்டுருவீங்க ஒரு சிலர் எடுத்து சரி இதை நாங்கள் நீ தொடங்கணும் அரைச்சி இது ஒரு செய்யக்க தனி டேஸ்ட் இது அம்மியில் அரைச்சி காய்ச்சிறத மாதிரி டேஸ்ட் வராது இதுலேயும் வராது மற்றது இப்போ என்னதான் மசாலா எங்கே தான் வேணுனாலும் நீங்கள் உங்களுக்கு செய்கிற மசாலாவில் தனி டேஸ்ட் ஒன்று இருக்கு கட்டாயம் சரிதானே அப்போ அது இன்னொரு நாள் இப்போ நீங்கள் செய்கிற மசாலா இன்னும் கட்டாயம் செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ இலங்கையில் 2 கோடியே 30 லட்சம் பேர் இருக்கணும் 2 கோடியே 30 லட்சம் பேரையும் அடையாளம் காணக்கூடிய மாதிரி தான் இருக்குது தனித்தனியாக எல்லாம் மனுஷன் அடையாளம் காட்டுறது அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் அவனவனுக்கு தனித்துவம் சரிதானே அப்போ அது இது இப்படியான இடங்கள்லாம் செய்ய இப்போ நீங்கள் இதில் அம்மியில் அரைக்கிற உளுத்த மாவில் ஒரு வித்தியாசம் இருக்கும் உளுந்தில் ஒரு வித்தியாசம் இருக்கும் அதோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் ஆட்டுக்கல் அரைக்க விளங்குது ஆனால் அதே கடையில் வேண்டி போட்டால் உடன் இடியப்பமாக உடன் அந்த டேஸ்ட் விடாது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் அது இதில் தான் உளுந்த வச்சா அம்மியில் அடிக்கிறனா உரலில் அடிக்கிற சம்பளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் அது நீங்கள் தனியாக செய்யக்கா அந்த டேஸ்ட் கட்டாயம் உண்மை சரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணா பெரிய ஒரு நன்றி நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ பிஸியிலையும் எங்களுக்கு வரைய சுற்றி காட்டி நிறைய விளக்கங்கள் என்ன சொன்னீங்க நன்றி என்ன உங்களுக்கு முதலாவது நன்றி இதே மாதிரி இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து போகணும் பார்க்குற மக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த நேரடியாக வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை அனுபவிச்சுக்கொள்ளாம இயற்கை சார்ந்த நிறைய விஷயங்கள் இன்னுமே டெவலப் ஆகிக்கொண்டு இப்போ ஆரம்பம் தானே நிறைய விஷயங்கள் வேற இப்போ விவசாய உற்பத்தி பொருட்கள் எல்லாமே தான் நாங்கள் சந்தைப்படுத்த போகிறோம் இந்த ஆர்கானிக் இதெல்லாம் தான் போடுவோம் பசலைகள் எல்லாம் தான் நாங்கள் ஓகே வாரிங்க சொன்னால் நிறைய விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம் மற்ற சாப்பிட்டுக்கொள்ளலாம் இப்போ குறிப்பாக சில ஜோஸ் ஞாயிற்றுக்கிழமை அந்த பண்ணை கோட்டை என்று தான் வளமையாக போகிற இடம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் அதை தாண்டி புதுசாக ஒரு இடத்துக்கு போகணும் வித்தியாசமான அமைதியான சூழல் பிள்ளைய விளையாட விடணும் முக்கியமான விஷயம் விழுந்தாலும் நோவாதானே இப்போ நாங்கள் அப்புறம் விழுந்துலாம் காட்டும் இப்போ எனக்கு எங்களுக்கு அடுத்த வேலை இருக்கு இப்போ வேற போகிறோம் இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாம் பாவமா ஓகே சரி இப்போ இங்கே மௌன்ராஜ் இன்ட்ரோல் காட்டினாங்க இவ்வளோ நேரம் நாங்கள் பிஸியாக எடுத்துக்கணும்னா சரி என்னத்தான் எங்கள்கிட்ட வேலை கிளம்புமாம்மா இப்போ நீ அதில் ஏறி பாஞ்சு வேலை போகிறேன் 5 நிற்கிறோம் சரியா அதுலையா அது சின்ன வேலை என்ன சின்ன வேலை உண்ட ரேஞ்சுக்கு அதெல்லாம் சின்ன வேலை திறமை கேட்ட மாதிரி வேலை தரணும் பிறந்த நாள் கேக் விட்றாங்க எனக்கு கேக் அறிவியலாக வாங்கினால அப்பா வந்து ஒரு மகன் கிரிக்கெட் விளையாடுற நாங்கள் வெளியில் ஜாயின் பண்ணுவோமா சும்மா அவன் விளையாட தெரிஞ்சா விளையாடுறாங்க அப்படி இங்கே பாருங்க இங்கே வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு இது இங்கே ஃபுட்பால் இதுவும் இருக்கா சின்ன பிள்ளைகளுக்கு புரியா இப்படிலாம் சின்ன இல்லைன்னா தந்துருந்தா ரொனால்டோ மாதிரி ரொனால்டோ எக்ஸ்பிளைன் சொல்லுவோம் ரொனால்டோ எக்ஸ்பிளைன் சொல்லுவோம் ரொனால்டோ ஆர் இந்த கதையை மாத்திரம் எப்படி எப்படி கதையை மாத்திரம் வந்துட்டீங்களா இதில் வந்து இருந்து ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரி இதில் இருப்ப மாட்டாங்க நீ இருந்து ஓய்வு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஓகே வரையா ஓய்வு இவ்வளோ நடந்து களைச்சி போட்டேன் சந்தோஷமா கீப்பரை நிற்கிறேன் கீப்பருக்கு ஆகல இல்லை சரி சரி மற்றது இங்கே வந்து இந்த சீசோ இருக்குது இதெல்லாம் மரத்தில் செய்திருக்கேன்னு அடே நீ இப்போ அங்கே தான் முறியாதோ சரி டே ஓ வெயிட் ஏறக்கூடாது வா அங்கே வா நல்லா பார்த்து வா அங்கே சரி வா 100 கிலோக்காரர் ஏறக்கூடாது ஏறா நாங்கள் ஏறாடே ஓகே நான் ஏறிட்டேன் அங்கால பதியடா இட்டா நான் இட்டா போடுறா வர
எட்டு இல்லை காலத்துக்கு தானே போட சரி நீ யார் முதலா என்ன ஃபோன் தான் எப்படி ஏறுவா இப்போ பாதி நீ என்ன பாதி அடே விட்றா பாதியா அம்மா அம்மா காலு கொழி விட்டடா காலு கொழி விட்டடா ஓகே சரி சாதா திரும்புற மாதிரி ஒரு ஃபீலாக கிடக்கு ஒவ்வொரு காலம் என்ன விளையாடிது எத்தனை வருஷம் படிக்க சின்ன வயசுல விளையாடினது நானும் கீழே போக ரைவன்று போவதில்லை போயிட்டு அடே 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 ஐயோ அடே 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 அப்பா அடே அடே டேய் ரக்கடா டேய் பயப்புரியா சரி அடே ரக்கடா அஞ்சிரியா சரி அடே அடே இருமா ரக்கடா இங்க வா ஓமா வா அண்டே அப்படி வாங்க இருக்கா விடுறா ஆட்டா காலுகள் விழுந்தாலும் பிறகு வாங்க இருக்கா ஏய் விடுறா சரி ரக்கடா வாங்க இருந்தா சரி மெது வராக்கு ரக்கடாடே விழுகிற பைக் இப்படிதான் என்ன கிடந்தது ரக்கடாடே ரக்கடே முறிஞ்சாடே வழுக்குடா கால் நோதுடாடே ரக்கடா சரிஞ்சுமே கிடக்கடா எனக்கு இது உண்டா ஒரு சைட்டுக்கு திரும்பினமாக கிடக்குது இது கொஞ்சம் மறந்தான் இடைக்கடை கொஞ்சம் மறந்தான் முறியா விட்டா சரி முறிஞ்சு காலு அடே 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 விடு அடே 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 நண்பன் 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 என்ன செய்யறியா அடே அடே முறிஞ்சால நண்பன் ரக்கி விடுறாடே என்னடா சொன்னீ அடே ஒண்ணுமில்ல என்ன அடே 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 முறிய போறாடே இது நல்லா இருக்கு அடே அடே வாங்க டேய் டேய் முறிஞ்சு விட போறா டேய் டேய் விடுறாடே போஸ் வர அடே அடே இது பேலன்ஸா இருக்கு எனக்கு அடே எனக்கு அந்தரமா கிடக்குடா டேய் ரக்கடா டேய் சரி நான் குதிக்கட்டே இந்த மூஞ்சில அந்த மரண பயத்தை பார்க்க ஆசையா அடே அடே ஏ இப்போ ஆட்றா இப்போ அடே 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 மகனே நண்பன் நீ இங்க வா அடுத்து அப்படியே இஞ்சால வந்து சொன்னா இஞ்சால ஊஞ்சாடுற இருக்க என்ன ஐயோ ஏன்டா பயப்படுத்துற சரி இஞ்சா ஊஞ்சா இது பெரியாக்கம் விளையாடலாம் மறந்தான் ஆமா நல்லா இருக்கா அடே சியா அப்பா அடே உப்படா வாடா சீசம் அப்படி ஆடி இது அப்படி ஆடி நல்லா இருக்கா ஓமாடா நல்லா இருக்கும் ரங்கு கொஞ்சம் போட்டாடே ஆசைக்கு இது ஒன்று பாட்டு தான் பார் இருட்டா போகுது கொஞ்சம் இருட்டா போகுது வந்து சரி ஓடியா நாங்கள் எடுக்கணும் இதான் பிரச்சனை நாங்கள் எங்கே வீடியோ போகிறாலும் இருட்டா போதும் ஃபன் பண்ணிடலாம் அது ஃபன் பண்ணல வீடியோ மட்டும் தான் ஃபன் பண்ணலாம் இதில் ஒன்று கிடக்குறா சரி அது இதெல்லாம் அந்த எக்ஸசைஸ்டா தெரியுமா அப்போ எக்ஸசைஸ் இது எக்ஸசைஸ் இல்லைடா ஆக்டிவிட்டி இந்த பேலன்ஸ் பண்ணாங்க நிற்கணும் நினைப்பியா இதான் ஒரு எக்ஸசைஸ் அந்த காலத்தில் அப்படி அது இப்படி ஆட்டக்கூடாடா சைட்டுக்கு ஆட்டணும்னு நினைக்கிறேன் சைட்டுக்கு இப்படி தான் நேரத்தை அப்படி நேருக்கு சும்மா இருந்தேன் இப்படி சரி உடற்பயிற்சி மணியா இருக்குடா சரி இருக்கு உனக்கு நல்லா இருக்கண்ணே இங்கேருந்து அங்கே முடிக்கணும் தெரியும் எனக்கு எவ்வளோ நேரம் காணும் 50 செகண்ட் 50 செகண்ட் மனத்தியாலத்தை மாறி சொல்கிறேன் அவளோட இதில் வந்து எத்தனை பப்ஜி கேம் விளையாடினா சரி கன அனுபவம் போலக்கு அப்படி நாங்கள் அது தெரியுதாடா பப்ஜி கேம் எல்லாம் ப்ரோ பிளேயர்னு சொன்னால் சங்கட்ட பேர் தான் சொல்லுவாங்க கொஞ்சம் வெட்டிக்கும் காணும் பார்த்து என்ன ஆடுது ஏறணும் அப்படி இங்கே பக்கம் போவோம் பாருங்க இந்த கம்பின்னு வருது தடியில் காணும் குத்தும் நான் டக்குன்னு பார்த்துட்டு என்னடா கீழே நிலா முடிஞ்சாக்கும் நினைச்சேன் அடே அடே இது அங்கே பாதையை காணல அவங்கள காணல மேலால வர சரி இதால போகணும்டா இதால ஏறணுமா இங்கே பக்கம் சரி சரியா சரி வேணாம் டே சரி நான் கீழே இறங்கி வருவேன் சரி ஆமாண்ணா சரி போட்டோ மாடா உன்னை நம்பி வேற குடும்பம் இருக்கு அடே நாங்கட்டா இது பெரிய ஆக்கள் ஆக்டிவிட்டி தான் சரியா இதுக்கு ரெண்டு இடத்துல கை எப்படி போகும் எடுக்கலாம் கிடைக்கிறேன் இந்த ஆட்டம் ஆடுது ஏறி வாங்க நீயும் ஏறி வா இல்லை நீ போயிட்டு வா நேற்று விட்டுட்டு அப்பா அடே இது ஃபுல் விடாம ரெண்டு பார்த்தா டே வேற வா நேரி போன வந்துட்டு வா இப்போ நான் மேலே வந்துட்டேன் உங்கள்கிட்ட ராஜ் வர போகிறேன் குத்துண்ட வர நீ கைதராத நான் இதை பிடிச்சி வந்தாலும் வருவேன் இந்த கயிறு அளவுக்கு வேணாம இதான் ரங்கோணமாக்கிட்ட அங்கே ரங்கம் வந்துருப்பேன் நான் கீழே போயிருக்கலாம் விழுந்துடாத பார்த்து
நான் பிடிக்கிறேன் பேக்கை நீ ஆண்டவா அப்பா கடவுளே இந்த வயசுக்கு இதுவோ வரான் என்ன மேக்கடா வயசை பற்றி எங்க வைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு அந்த எல்லாத்தையும் அப்படியே காத்து வந்துட்டு கடந்த நினைவுகள் எல்லாம் போய் வந்துட்டு ஓகே டேய் அடுத்து இங்கே வேறங்க இப்படி ஒரு விஷயம் இருக்கு இந்தா எப்படி இருக்குண்ணே அம்மா ஐயோ இது வேற லெவலில் இந்த இடமே எங்களோட கண்ணுக்குலாம் இருக்கு கண்மட்டத்துக்கு எப்படி இருக்கு இதில் இந்த முன்னுக்கு பிள்ளை விளையாடுறத பார்க்கலாம் பெரிய விளையாடலாம் அங்கே தெரியும் இந்த வியூ காட்டினீங்க வியூ காட்டுங்க சரி பயப்படுறியா நான் மேலேருந்து கத்த போறேன் என்ன காப்பாத்து அந்த எமர்ஜென்சிக்கு அடுத்த ரங்கரான பிரச்சனை நீ ஏறைக்கு எந்த மரத்துலயோ எங்கேயோ ஏறைக்கு பிரச்சனை ரங்கைக்காம பிரச்சனை அவங்க அந்த வலை உதறியுது அப்படி இந்த வியூ வேணா நல்லா இருக்குண்ணே ஓகே அப்படி எங்கால சரி நீ கேமரா வீடியோ எடுத்துறாங்க அதான் வீடு காப்பாத்துவாடா அடே நீ ரங்கி விழுந்துட்டாரா நான் ரங்கவே மாட்டேன் சொல்லாத என்ன கால திருப்பி போயிட்டு சரி நாளைக்கே சொருத்தர செய்யாத ஆபத்தான பயணம் ரங்கி யாரும் பாதுகாப்பு இல்லாம முயற்சி செய்யாதீங்க என்ன மாதிரி ப்ரோ பிளேயர்னு சொன்னா இன்னொரு முறை அடுத்த நீ ரங்க தெரியும் நாளாக்கு இது நேரம் என்னடா ரங்குற சரி நாங்க பப்ஜி ரேத்துல மச்சிக்கிறேன் ஓ இப்படி பார்க்க பொண்டை கால போகுது சரியா புத்துண்ட வர வச்சுக்கிறேன் இதுக்கு ரங்கம் அடைஞ்சாது உள்ள ரங்க தவிர தூரம் நீங்களா கையிலாண்டு சொன்னாங்க ரங்கதான் இல்லைன்னு சொன்னா என்ன பக்கத்துல போக போறியோ மாற போறியோ அங்கே போகலாம் நாங்கள போகலாம் உங்களுக்கு ஒரு பயம் தெரியுதா இப்படி விழுந்து விட்டுறாதையா நானா விழ மாட்டேன் செருப்பு கவனம் வழக்கம் சும்மா நீ கொஞ்சம் கிடைக்காம என்ன கயிறு வேற கிடக்குது அதுக்கு கயிறு வேற கிடக்கு அதுக்கு ஓ அதான் பிரச்சனை கிடைக்க சொல்லுவாங்க அந்த வயர்கள் கயிறுலாம் அப்படியே டிஸ்டர்பாக இருக்கு சொல்லிட்டு போவோம் இன்னொரு சொன்னால் விரும்பன் சொல்ல நம்பிக்கை ஒன்று இருக்கு தெரியும் மரமன் சொல்ல பயம் ஒன்று இருக்கு முறிஞ்சிருமோ உடஞ்சிருமோண்டு அதுல இருந்து ரங்கிட்டம் இதுல இருந்து என்னடா பயம் சொல்லி இந்த ஒன்று உடஞ்சிருக்கு பாரு விழுந்துருக்காங்க ஓ மென்ட ஓ அது சொல்ல அது உக்கி கிடக்கு அது உக்கையில வேணும் அடிக்காம விட்டுருக்கேன் போல பயப்படாட்டு மட்டும் அடிக்காம விட்டுருக்கேன் போல சரியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இந்தா அப்படி ரைட் இது என்னடா அப்படி சரி அந்த உயரத்துல ரங்க நீ இதுல இருந்து குதிக்கணும் நீ குதிப்பேன் நான் அது குதிக்கிறீல்ல அது அங்க போகணும் அப்படியே எங்க அதான் நடந்து லூஸ் ஆகணும் அப்படி போறேன்டா ஆமா அப்படித்தான்டா போட இதான் ரங்கிடா இந்த இது இருக்கல கீழே கால் முட்டாமைக்கு கீழே அதுன்னு நான் சைட்ல இருக்கிற மேல் பக்கத்தால நான் புரோவாதல போவேன் தெரியும் கால் முட்டாமைக்கு சரியா இந்த கால் முட்டால இத்த வரைக்கும் வேண்டிய காலை அம்மா இது இப்போ நம்மள அங்கே வேன் வச்சு கிடக்கு இதுல கீழே ஆடிக்கொண்டிருக்கிறீங்களே அவசரப்பட்டு காலை வைக்காத அதை பிடிச்சிட்டு ஓகே இதில் ரெஸ்ட்டுக்கு இடம் இருக்கு வா ஓடியா என்னடா இதாலையாடா போகணும் ஓ சைட் பக்கம் வை காலை இப்படி வைக்காத அடே ஒரு ப்ரோ ஆள் சொல்கிறேன் கீழே அப்படி வை நான் தெரியுதுடா இதுலேருந்து அடே அங்கே ஒரு காலு 2 காலாடா என்னன்றா அம்மா அடப்பாவிகளா சரி என்ன சரி 2 காலம் பங்காள வீடு தாண்டு வாய்ப்பு நல்லா நடந்து கயிறு கட்டி வச்சிருக்காங்கடா ஒரு லிமிட்டுக்கு மேலே போகாது இல்லாட்டி சரி சரி பிடல வேண்டியா போல போட்டேன் அடி நடுவுக்கு ஒரு கயிறு கட்டி கிடக்கேன் அதான் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகாது இல்லாட்டி இப்போ பிடன் இருப்பேன் நானுமே நீ இப்படி ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாது சரியா என்ன 2 காலை முறை இது வழியில் வைக்கிறேன் அப்படி வைக்க முட்டாய் போனால் சரி தான் நாங்கள் பெருசு தர போயினோம் இதாண்டா கொஞ்சம் கஷ்டம் பரவாயில்ல மண்டையை யோசிச்சிருக்கேன் இந்த ஃபோனை தான் ரங்குறேன் இப்போ அங்கே போயிட்டு தானே ஒரு வாரணேன் எப்படி இருக்கிற கதை வச்சியாடா டே ஆடுதுடா சரி 1000 கதை வச்சிக்கடா இதுக்கு நிக்கலாம் அந்த கயிறு கட்டினதால நிக்கலாம் கயிறு காட்டாட்டி தெரிஞ்சிருக்கும் அங்க கயிறு கட்டாட்டி என்னடா குரங்கு வாங்கின வேதவங்கட என்ன இந்த ஆட்டம் ஆடுது
சரியா அவன் சேர்ந்துட்டியா அப்படி சாதாரண விஷயம்டா இப்படி மூடிக்கொண்டு ஏன்டா வேர்க்கு உனக்கு அடுத்து அடுத்து கைத்தை பிடிச்சு கொண்டு நடக்கணும் இதெல்லாம் சிம்பிள் என்ன எந்த வயிற்றுக்கு முட்டுது கயிறு கூட அடே கயிறு கட்டிக்கிறேன்டா கீழே இந்த எந்த வயிற்றுக்கு முட்டுதா சரியா நாங்கள் ரூல்ஸை மதிக்கிறோம் அதான வந்து ஓகே அடுத்து தொங்குறதோடா இதான சிக்கல் தொங்கணும்டா இது கஷ்டம் இந்த ஒன்று கூட முட்டு இஞ்சி தொங்கினா இங்கே வரும் அப்படி மேலே வந்துட்டு இது சின்ன பிள்ளைகளுக்குடா சரி ஆ ஏன் முட்டையில நீ அறுத்து போட்டேன் அது இந்த ஒன்று தண்டா மாதிரி இழுத்த வருதாங்க இப்படிதான் நான் தொங்கி கொண்டு போகலாம் இங்கே என்னன்றா கொஞ்சம் புனரமைக்கணும் அடுத்ததான் முக்கியம் அஞ்சு வா கைப்படாமல் நடக்கணும் வாங்க மாட்டேன் உண்மையாக எனக்கு வர மாட்டேன் பக்கத்தில் வச்சுக்கிறேன் தள்ள எப்படி திமிங்களோ ஓகே அடுத்த சும்மா சிம்பிள் இந்தா ஐயோ இதோட நான் சரி இதுக்கு உங்கள்கிட்ட கட்டையா எடுத்தவனா ஆடுதல் அவரு பேரும் ஒன்று நடந்து வரவாடா ஒன்றில் எப்படி நடக்கும் ரெண்டு நடக்க கஷ்டமா இருக்கு வெற்றி 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 என்ன பெருசு அந்த அண்ணாட போய் ப்ரைஸ் ஒரு பெருசு இல்லை ஓடியா சரி இப்போ நாங்கள் ஓடி ஆடி களைச்சிட்டோம் என்ன வேறு அந்த இது அதான் என்னமே திறமைசாலிகளுக்கு சரி நீ அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அஞ்சலி இப்போ எங்களை மாதிரி பெரிய ஆக்களுக்கு இல்லை இப்போ நம்ம பெரிய ஆக்களுக்கு இல்லை இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு அது அந்த கயிறு முட்டைக்கு தெரிஞ்சிருக்கு மேலே பெரிய ஆளுண்டு நீங்கள் தொங்கவே இல்லை நான் தொங்க ஓடி ஒழிச்சிட்டேன் வீடு எடுக்கலான்னு சொல்லி அது சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் இன்னித்தான் வரப்போதானே இது வந்து ஆரம்பம் பண்ண வழியால் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது பட் இப்போ வந்து கடைசி சாப்பிட்றதுக்காண்டி கொத்து எடுத்துறாங்கண்ணே கொத்து உண்டு ரைஸ் உண்டு இந்த கொத்தம் ரைஸும் எடுத்துனாங்க இது வந்து நார்மல் போர்ஷன் வந்து 900 ஃபுல்லுன்னு சொன்னால் 1200 ரெண்டு முறை விலை தானே இது நார்மல் ஃபுல்லோ ரெண்டு நார்மல் பட் பவுலுக்கு அறிவிலாம் நாங்கள் தேவைன்னு சொன்னால் அப்படி எடுத்து சாப்பிடலாம் இந்த ரொம்ப சாப்பிடலாம் இந்த அம்மையாவே எனக்கு கிடையாது ஃபுல்லாக ஃபுல்லாக தான் சொல்லிக்கிறோமா ஓகே சாப்பிட்டு பார்ப்போம் மேடம் குழம்பு வந்துருக்கீங்கன்னா குழம்புக்கும் சிக்கன் பீஸ் வரதான் எங்களுக்கு நான் வந்து மாதிரி இல்லை அங்கே நான் அப்படித்தான் இருக்கு அண்ணா அந்த போஷன் அளவு எங்களுக்கு அந்த இடத்தாண்டு சொல்லிக்கணும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இருந்தாலுமே சாப்பிடுவாமே நான் நாம ரைஸ் சாப்பிட்றேன் நான் கொத்து சாப்பிட்றேன் நிறைய மரக்கறியெல்லாம் போட்டிருக்கேன் தெரியுமா நினைக்கிறேன் ரைஸ் கொஞ்சம் தனியாக சாப்பிடுவா தான் அந்த டேஸ்ட் தெரியும் எனக்கு தனியாக சாப்பிடுவேன் இந்த குழம்பு மிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் இதெல்லாம் வீட்டு சாப்பிடமே கிடைக்கண்டாம் வீட்டு சாப்பிடணும் மரக்கறியில் போட்டு நாங்கள் வீட்டை செய்வோம் அதே மாதிரி குழம்பு சாப்பிடவே கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குண்ணா கொத்துல ஒரு வித்தியாசம் எனக்கு தனித்தன்மை இந்த ரைஸ் சாப்பிடுவேன் நல்ல கொத்து நாங்கள் எடுக்க சிக்கன் கொத்து மட்டும் தான் இருந்தது பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் வேறு இருக்கு நான் கேட்கிறேன் கொத்து சாப்பிடுவாங்க என்னமே கிடைக்கணும் கொத்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு பஞ்சிடுவாங்க அதான் பிரச்சனை போசன் வந்து கூட தான் இருக்குண்ணே இந்த ஓகே சாப்பிட்டு பார்ப்போம் ரொட்டி நாள் சாஃப்டாக இருக்குது களித்தன்மையாக இருக்குண்ணே கொஞ்சம் இந்த எங்களுக்கு ரையா எல்லாமே களித்தன்மையாக இருக்குது பிடிச்சி சாப்பிட அப்படியே நிற்குது வேறு இருந்தால் நல்லா இருக்குது உரைப்பல் இல்லை அளவாக இருக்குண்ணே உரைப்பல் சாதம் நிற்குது அளவான உரைப்பு மற்றொன்று நிற்குது எனக்கு சோஸ் பக்கம் இல்லை மற்றொரு பக்கம் இனிக்குது சாப்பிட்டு வரலாம் பீஸு நிறைய தாராளமாக போட்டிருக்கணும் ஓகே நல்லா தான் எனக்கு கொத்து கூட சொல்கிற அளவுக்கு இல்லை ஓகே டீசெண்டான கொத்துனே
உண்மையாக ரைஸ் சாப்பிடுங்க எனக்கு வீட்டை செய்து சாப்பிடுவோம் ஓ மேக்கரை கூட போட்டு தான் செய்வோம் நான் வீட்டை சேர்க்கணும் அதே மாதிரி தான் கிடக்கு எனக்கு நல்லா இருக்காண்ணா வீடியோக்காக சொல்லி ரொம்ப நல்லா இருக்கும் மற்ற வந்து ரைஸு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த குழம்பு சாப்பிடுங்க இந்த அளவாக இருக்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் உப்பு கூட வேணுங்க வீட்டை செய்கிற மாதிரி தான் கிடையாது அதான் இந்த செயற்கை சுவையொட்டிகள் எல்லாம் பெருசாக போடல தெரியுது அப்படி சாப்பிடுங்க அது கூட அந்த உப்பு தன்மை கொஞ்சம் கூடவா வித்தியாசம் மட்டும் தெரியும் ரெண்டு நல்லா இருக்கேன்டா வந்து ரைஸ் கொஞ்சம் ரைஸ் வந்து அந்த வெங்காயங்கள் நல்லா போட்டு என்ன அந்த மாதிரி இருக்கு என்ன கொத்தி சாப்பிடுங்கன்னு வச்சுன்னு சொன்னால் குழம்பு விட தேவையில்லை எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த சொப்டாக அந்த கிரேவி தன்மை இந்த களித்தன்மையாக இருக்குதா எடுத்துட்டு பிடிச்சா அப்படியே நிற்குது ஓகே அது வந்து ரைஸ் அப்படி இல்லை நான் ரைஸுக்கு ஒரு 100க்கு ஒரு 85 கொடுப்பேன் சொல்லி கொஞ்சம் உப்பு குறைவாக இருங்க மற்றபடியுமே வீட்டை செய்து சாப்பிடுங்க நிறைய மிளக்கடை போட்டு செய்யணும் அதே டேஸ்ட் வருது தானே அப்படியே இருக்கு நல்லா இருக்குமையாவே மற்ற கொத்துக்கு வந்து அதோட கொஞ்சம் கூட கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டோம் இது இல்லாமல் அளவா இந்த போசன் அவ்வளோ இருக்கண்டு போசம் கூட ஃபுல்லாக தான் இருக்கும் போல அது ஃபுல்லாண்டா அப்படி வரும் ஃபுல்லாண்டா அப்படி வரும் இப்படி குமிஞ்சுண்டா அங்கே கூட கேட்க பார்த்தேன் ரைஸ் வந்து இப்படி குமிஞ்சிருந்தது நல்ல அளவாக இருக்குண்ணே திருப்தியாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் கொத்துக்கண்ணே நல்லா இருக்குது ரெண்டு 6 மணிக்கு ஆகணும் 2 வேலை மிஞ்ச போகுது கட்டிங்கண்ணா பாப்பண்ணே இதுதான் நான் மிஷினை கூட்டி கொண்டு வரணுன்றது ஹேர் மிஷின் சிவா வா பாதம் எப்படி சொல்லலான்னு நல்லா இருக்குண்ணே இப்படி சாப்பிடணும் சாப்பிட்டுருவோம் சரி இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சு சாப்பிட்டுலாம் முடிஞ்சுது இந்த பொஸ்னிக்கா உண்மையிலேயே சாப்பாடை பொறுத்த வரைக்கும் போஸ் எனக்கு நல்லா இருந்தது எனக்கு திருப்தியாக பிடிச்சிருந்தது பட் அந்த ரைஸ் வந்து வீட்டை சாப்பிட்றமே கிடந்துச்சு எனக்கு நல்லா இருந்தது மாதிரி கொத்தும் அந்த ஒரு டேஸ்ட் நல்லா இருந்தது அளவான உரை போட நல்லா இருந்தது நீங்கள் சொல்லுங்கள் அதே தான் ரைஸ் எல்லாம் வீட்டை சாப்பிட்ற மாதிரி வீட்டை நாங்கள் செய்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது நிறைய மிளக்கறிலாம் முடிச்சுக்கோமே அதே மாதிரி இருந்தது உங்களுக்காண்டி சொன்னேன் நாங்கள் எங்களுக்கு சொல்லுவோம் கொஞ்சம் மட்டும் இந்த ரைஸுக்கு உப்பு குறைவாக இருந்தால் மற்றபடி எல்லாமே ஓகே கொத்தும் அந்த கொஞ்சம் களித்தன்மையாக கொஞ்சம் குறைச்சா என்ன நல்லா எங்களோட ஒப்பீனியன் அவங்க முன்னாடி சொல்கிறோம் மற்ற இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு இயற்கையாக நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் எதிர்காலத்தில் நிறைய விஷயங்கள் வேற போதும் ஆரம்பம் பண்ண வழியால் ஒரு சில விஷயங்கள் இன்னுமே வரையில இன்னுமே நிறைய விஷயங்கள் வேறு நாங்களும் சொன்னாங்கண்ணே பெரியாக்கள் மீது எங்களுக்கு பெரியாக்கள் வந்தால் ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னி நீங்கள் சொல்லுங்கள் சரி ஓகே நன்றி இப்போ உங்களோட ஒத்துழைப்போட நாங்கள் மேலும் மேலும் வளர வேணும் வளர இருக்கோம் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம் கட்டாயம் திருத்திக் கொள்வோம் பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க நிறைய விஷயங்கள் இருக்கு பெரியாக்கள் நாங்கள் வந்தால் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அது போர் அடிக்கும் அதுக்கான ஒரு சில விஷயங்களை கேட்டுறாங்க யாரும் சொன்னால் நிறைய பிளான் இருக்கு எனக்கு தான் பெருமைன்னு சொல்லி வாரம் நீங்களும் வந்து கொள்ளாம குறிப்பாக இது வசாவலான் குட்டியப்பளம் இடத்துல இருக்குன்னு கூகுள் மேப்பில் அடிச்சால கரிசல் அடிச்சாலே வேறு ஓகே நன்றி நேற்று ஓகே